இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரன். எந்த கட்சி தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடுறாங்க? ஸோ நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு சில திடீர் மாற்றங்களை வெளியிட போகிறாங்க. ஒரு சில 3 அவசர அறிவிப்புகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதிகபட்சமாக 1/5/2026 முதல் நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு வெளியிடப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நகைக்கடன்களை தள்ளுபடி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கப்படும்? வீடு வீடாக ரேஷன் அட்டைகளுக்கு டோக்கன் வழங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. இதை பற்றி தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வாங்கிய அனைவருக்குமே 5 சவரனுக்கு வைத்திருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் அடகு வச்சிருக்கிற நகைக்கடன்கள் அனைத்திற்கும் தொடர்பான தள்ளுபடி பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தியாக, அந்த வகையில் கூட்டுறவு வங்கிகளில் எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வது இப்போ இருக்கிற டைமில் ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். அவசர தேவைகள், மருத்துவ செலவுகள், விவசாய பணிகள் அல்லது குடும்ப செலவுகளுக்கான பலரும் தங்களை நகைகளை கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைப்பது வழக்கமான ஒரு செயல்தான். ஆனால் தற்சமயம் பார்த்திங்கன்னா, இந்த நகைக்கடன்களின் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்களின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக குடும்பத்திற்கு 5 சவரன் வரை நகை அடக்கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன என்ற தகவல் பரவியுள்ளதால் பலரும் தங்கள் நகைகளுக்கு இந்த சலுகை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். அரசு வழிகாட்டுதலின்படி இந்த திட்டம் முதன்மையாக பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்பதே இதன் நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளில் ஒரே டைமில் நகைக்கடன் வாங்க முடியாது. அப்படி வாங்கியிருந்தால் அவங்க ரிஜெக்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் விண்ணப்பிப்பது அப்படின்னு தான் இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு புதியாக விண்ணப்பம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. பொதுவான சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட்டுறவு சங்க அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையை பின்பற்றியவர்கள். கடன் வாங்கியவரின் ஆதார் எண், குடும்ப அட்டை, நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் அளவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தகுதியானவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி கிளைகளுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க நகை கடனை கொடுக்குறாங்க. ஒரு நபரின் தள்ளுபடி பட்டியல் பெயர் உள்ளதா என்பதை அறிய அவர் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கி கிளைக்கு சென்று அதிகாரிகள் விசாரிக்கலாம். தேவையான பட்சத்தில் ஆதார் அட்டை எண், குடும்ப அட்டை நகல்களை வழங்கி தங்கள் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் கூறப்படுகிறது. தகுதி மற்றும் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டு அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளை மீட்டெடுக்கும் நடைமுறைகள் தொடங்குகிறது. இதனால் நீண்ட நாட்களாக கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படும் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரும் நிம்மதியை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிராமப்புறங்களில் பொருளாதார சுமையை குறைத்து விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு மீண்டும் தங்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள இந்த திட்டம் உதவும் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வர இருக்குது. ஸோ யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி முதற்கட்டமாக வழங்க இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ எந்த கட்சி இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது தான் இன்னும் ஒரு பெரிய அப்டேட்டே வெளியிடலாமல் இருக்காங்க. திமுக, அதிமுக, டிவிக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நகைக்கடன் தள்ளுபடியை விரைவில் அப்டேட் பண்ண போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.